بسم الله الرحمن الرحيم. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய கடைசி 10 அல்லாஹ் நம்மை அடையும் பாக்கியத்தை நசீபாக்கினான். அதனுடைய முதலாவது இரவிலே நாம் இருக்கிறோம். ஒற்றைப்படையான இரவாக இருக்கிறது. இதை நாம் சிறந்த முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் அந்த இரவில் என்னென்ன நலவான விஷயங்களை அல்லாஹ் முடிவு செய்வானோ அந்த எல்லா நலவுகளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ்க்கி வைப்பானாக. என்னென்ன தீமையான விஷயங்கள் முடிவு செய்யப்படுமோ அனைத்து தீங்குகளை விட்டும் அல்லாஹ் முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைய தினம் சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்து சபா, சூரா ஃபாத்திர், சூரா யாசின் ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான விஷயங்களை நமக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் பாடமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொன்னால் கூட்டு படைகள், பல படைகள் ஒன்று சேர்றது. அதாவது ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு மதீனாவை தாக்குவதற்காக ஒட்டுமொத்த எதிரிகளும் சூழ்ந்து கொண்டனர். குறிப்பாக மதீனாவில் வாழ்ந்து வந்த பனு குரைலா, பனு நலீர் என்று சொல்லி 2 யூத கோத்திரங்கள் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரி செஞ்சு வந்த பிறகு யூதர்களோடையும் ஒப்பந்தம் செய்தார்கள். முழு மதீனாவும் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டது. யூதர்கள் அவர்களுடைய யூத மதத்திலே இருக்கிறார்கள். இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் மதீனாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் உள்ள அரபுகளிடத்திலேயும் ஒப்பந்தம் செய்தார்கள். சமாதான ஒப்பந்தம் செய்து எல்லா வகையான உதவிகளையும் அவர்களுக்கு செய்வதாகவும், அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வருகிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை பாதுகாப்போம், எங்களுக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து உதவ வேண்டும், இது போன்ற ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அந்த யூதர்கள், குறிப்பாக பனு நலீர் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள், அந்த கோத்திரத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து துரோகம் செய்தார்கள். அதன் காரணமாக மதீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள் ஹைபருக்கு, அந்த பனு நலீர் யூதர்கள். இதனால் ஆத்திரம் கொண்ட அந்த யூதர்கள் அவர்களுடைய தலைவர்களாக இருந்த ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதர் ஹைபரிலிருந்து மக்கா சென்று அங்கு இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை தூண்டிவிட்டார். இதெல்லாம் பத்ர் உஹதுக்கு பின்னாடி ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை தூண்டிவிட்டு, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், எல்லா வகையான ஆயுதங்களையும் தந்து உதவுகிறோம், நாங்களும் படையெடுத்து வருகிறோம், நீங்களும் மதீனாவிலிருந்து படையெடுத்து வாருங்கள் என்பதாக யூதர்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அரபு கோத்திரங்கள் எல்லாம் கிளப்பி விட்டார்கள். 10,000 பேர் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் மதீனாவை தாக்குவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்தார்கள். இப்படி 10,000 பேர் கொண்ட ஒரு பெரும்படை மதீனாவை தாக்க வருகிறது, என்ன செய்யலாம் என்பதாக ஆலோசனை செய்யும் போது ஹதரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், பாரசீக நாட்டிலே, எங்களுடைய நாட்டில் இது போன்ற ஆபத்துகள் திடீரென்று வந்தால் நாங்கள் எங்கள் நாட்டை சூழ்ந்து நாங்கள் அகழிகளை தோண்டுவோம், எதிரி படையினருக்குள்ள தாண்டி வர முடியாத அளவுக்கு பெரிய குழி தோண்டிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு சஹாபாக்களை பிரித்து கொடுத்து 12,000 முழம் நீளத்துக்கு என்ன செய்தார்கள், மதீனாவிற்குள் படைகள் தாண்டி வர முடியாத மாதிரி அகழிகளை தோண்டினார்கள். இதுக்கு பேர் அகல் போர் என்பதாக சொல்லப்படும். 12,000 நீளத்துக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, குழி தோண்டப்பட்டுச்சு. அதனுடைய ஆழம் 7 முழம் ஆழம், அதனுடைய அகலம் 9 முழம். ஒரு குதிரையோ படை வீரரோ தாண்ட முடியாத அளவுக்கு
அப்படி தாண்டி உள்ள விழுந்தால் எழுந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு குழி தோண்டப்பட்டது. பெரிய பஞ்சமான காலம், கஷ்டமான நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து இந்த பணியை, இந்த வேலையை செய்தார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு செய்த உதவியை சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் சொல்லி காட்டார். இது போன்ற சோதனையான கட்டம் அல்லாஹ் தஆலாவே ஏற்பாடு செய்கிறான். இந்த நேரத்தில் உண்மையான ஈமான்தாரிகள் யாரு, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த குஃபருடைய நிலைமை யாருடைய உள்ளத்தில் இருக்குது, முனாஃபிக்குகள் யார் என்பதெல்லாம் இது போன்ற இக்கட்டான நிலைமையில தெரிய வரும். அது அல்லாஹ் தஆலா இந்த சூறால அப்படி சொல்லி காட்டினான். மூமின்கள் என்ன சொன்னாங்க, அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹுடைய வாக்குறுதி எப்படி நம்பி இருந்தாங்க. இவ்வளவு பெரிய சோதனை. அதே நேரத்தில் மதீனாவிற்குள் இன்னொரு கோத்திரத்தார் யூதர்கள் இருந்தார்கள், பனு குறைலா என்று சொல்லி. அவர்கள் கிழக்கு பகுதியில் இருக்கிறார்கள். இங்கு முன்னால் மேற்கு பகுதியிலே அகழி தோண்டப்பட்டிருக்கிறது. பெண்கள் குழந்தைகளை எல்லாம் ஒரு கோட்டையில், மதீனாவின் கோட்டையிலே சஹாபாக்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இந்த நிலைமையில் 10,000 பேர் கொண்ட படை மதீனாவை சூழ்ந்து விட்டது. எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க. 3000-4000 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அப்போ எதிரி படையினர்கள் 10,000 பேர். இந்த முற்றுகை 1 மாதம் நீடித்தது, 1 மாத காலம் நீடித்தது. இந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அல்லாஹு ரசூலு நம்மளை ஏமாத்திட்டாங்க. மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. அல்லாஹும் ரசூலும் நம்மளை ஏமாற்றத்தை தான் வாக்களித்தார்கள். இவங்கெல்லாம் வெற்றி அடைய போறாங்களா, இவங்க ரோமர்களையும் கிஸ்ராவையும் கைசரையும் பாரசீகத்தையும் வெற்றி கொள்ள போறோம்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. போன்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நாம் இங்கிருந்து எப்படியாவது நம்ம வீடுகளுக்கு போயிடுவோம் என்பதாக அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் கலைத்து விட முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பொய்யான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்ன புயூதனா அவுரா ஒமா. அல்லாஹ் சொல்றான், அவங்க சொன்னாங்க, எங்கள் வீடுகள் எல்லாம் ஆண்கள் யாரும் இல்லை, வீடுகளில் எதுவும் ஆபத்து வந்துடுவோம், நாங்கள் பயப்படுறோம், அதெல்லாம் நாங்கள் வீடுகளுக்கு போகிறோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க வீடு ஒன்றும் காலியெல்லாம் இல்லை. அவர்கள் நோக்கம் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடணும், இந்த யுத்தத்தில் நம்ம பங்கு கொள்ளக்கூடாது என்பதாக அவங்க நினைச்சாங்க. ஆக 1 மாத காலம் இந்த சூழ்நிலை. சஹாபாக்களுக்கு ஒரு பக்கம் பின்னாடி பெண்கள் எல்லாம் கோட்டையில் அடைச்சி வச்சிருக்கிறோம், அந்த பக்கமும் ஒரு யூத குடும்பம் மதீனால வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்களையும் அந்த யூதர்கள் சந்திக்கிறாங்க, நீங்களே எங்களோட சேர்ந்து கொள்ளுங்க என்பதாக. அவங்களும் துரோகம் செஞ்சாங்க. பின்னாடி அவங்க விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்துக்கு பிறகு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும் போதே மக்கா மதீனா அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள யூதர்கள் எல்லாம் நாடு கடத்தினதுனால தான் இன்னைக்கு மக்கா மதீனா அமைதியாக இருக்குது, தப்பிச்சிச்சு. இன்னைக்கு பார்க்குறோமா இல்லை, பலஸ்தீன்ல கொஞ்சம் இடம் கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்தினுடைய கடைசியில வசியத்து செஞ்சாங்க. இந்த ஜசீரத்துல் அரபு என்று சொல்லப்படக்கூடிய அரபு தீபகற்பத்திலிருந்து ஒரு யூதனையும் விட்டு வைக்காதீர்கள், அவர்களை இந்த அரபு தீபகத்திலிருந்தே விரட்டி விடுங்கள் என்று சொல்லி வச்சாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு தன் ஆட்சி காலத்தில் அது நடந்துச்சு, முழுமையாக தொடை தெரியப்பட்டாங்க. ஆனால் நம்மளுடைய காலத்துல தான் முஸ்லீம்களுடைய பலகீனமான ஈமான், உலக ஆசைகள், இதன் காரணமாக என்ன செய்யப்பட்டுச்சு, யூதர்கள் முஸ்லீம்களுடைய பகுதியில் வந்து ஆசை வார்த்தைகளை சொல்லி இடங்களை அபகரிச்சாங்க. ஒரு நிலத்துக்கான விலையை 3 மடங்கு 4 மடங்கு காசு தரணும்னு சொல்லி பலஸ்தீன்ல இடங்கள் விற்கப்பட்டுச்சு. முஸ்லீம்கள் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்தார்கள், வித்தார்கள். சில இடத்துல மிரட்டி வாங்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு நாடாகவே ஆகிவிட்டது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு பயந்தாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா படுக்க பாய்க்கு வைப்பாங்க, நீங்க படுக்க இடம் கொடுத்தாக்கா நாடாகவே ஆக்கிடுவான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச நடவடிக்கை, அந்த வெளியே போன அந்த யூதர்கள் இப்படி ஒரு படையை திரட்டி வந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த பயம் தொண்டைக்குள்ளே அடைத்து விட்டது. ஹுனாலிக புதுலியல் முஃமினூன வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அன்றைய நாட்களில் மூமின்களுடைய உள்ளம் திடுக்கத்தில் இருந்தது, கடுமையான பயம். எங்கிட்டு என்ன ஆபத்து வந்து சேரும் தெரியாது, சாதாரண நிலைமையா போருங்கிறது, எப்போ என்ன நடக்கும் தெரியாது. அந்த அச்சத்தை அல்லாஹ் வர்ணிச்சு சொல்லி காட்டுறான். அந்த நேரத்தில் மூமின்கள் சொன்னார்கள், அல்லாஹும் ரசூலும் நமக்கு உண்மையை தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, இது ஒரு சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு கேட்காங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அச்சமாக இருக்குது, நாங்கள் இந்த நேரத்தில் என்ன துவா ஓதுறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் துவா ஓதுனாங்க, சஹாபாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும் மஸ்துர் அவ்ராத்தினா வ ஆமின் ரவாத்தினா. யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை மறைத்து விடுவாயாக,
எங்களுடைய அச்சத்தை போக்கி விடுவாயாக, எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதும் இடதும் மேலும் கீழுமாக எங்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த துவா ஓதிவாங்கன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு. இதுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல ஒரு நாள் இரவு நேரம் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, கடுமையான குளிர்காலம் வேற, அது சரியான ஆடையும் இல்லை போத்திக்கிறதுக்கு. மைதானத்தில் வந்து நிற்கிறாங்க சஹாபாக்கள். கேட்டாங்க, யார் எதிரி படைக்குள்ள போய் துப்பறிஞ்சிட்டு வர்றதுக்கு யார் தயாருன்னு கேட்டாங்க. எதிரி படைக்குள்ள உள்ள போகணும், போய் அவங்க நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வரணும், யார் போகலாம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் தயாராகலை. ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் குளிர், சரியான எந்திரிக்கவே யாருக்கும் தைரியம் இல்லை. ஒருத்தர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் நான் தயார்னு சொன்னாங்க. அவங்களும் உடனே சொல்லலை, 3 தடவை கேட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பிவிட்டாங்க, ஹுதைஃபா எந்திரிங்க என்பதாக. எந்திரிச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. சஹாபி சொல்கிறாங்க, எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சிரு துவா ஒன்று ஓதுனாங்க. அல்லாஹும்ம ஹஃபல்ஹு மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி வ அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி வ மின் ஃபௌகிஹி. யா அல்லாஹ், இவரை முன்னும் பின்னும் வலதும் இடதும் மேலும் கீழுமாக இவரை பாதுகாத்திரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சு அனுப்புனதுதான் தாமதம். எனக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு, எனக்கு வேர்த்து விறுவிறுத்தாயிருச்சு. அந்த குளிர், கடுமையான குளிர் நேரத்தில் குளிர் மாறி எனக்கு சூடு ஏறிடுச்சு உடம்புல. நான் எந்தவித அச்சம் இல்லாமல் போன தைரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா எனக்கு இருக்குது. போனாங்க, எதிரி படைக்குள்ள போனாங்க. போய் எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனாங்க, ஹுதைஃபா அங்கே போய் நீங்கள் எந்த விதமான காரியமும் செஞ்சிடக்கூடாது, போரை தூண்டக்கூடிய எந்த வேலையும் நீங்கள் செஞ்சிடாமல் நீங்கள் போங்க என்பதாக. போனாங்க. அங்கே குழுவாக அமைஞ்சு உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க, நெருப்பு மூட்டி எதிரிகள்லாம். அதில் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தாங்க, அபூ சுஃபியான் இருக்கிறார். அவர் தான் பெரும் அந்த குறைஷிகளுடைய தலைவராக, தளபதியாக அந்த படையை திரட்டி வந்திருக்கிறார். ஹுதைஃபா ரலியல்லாஹு பார்த்தாங்க, நல்ல சந்தர்ப்பம், கையில் அம்பும் இருக்குது, அம்பு கூடும் இருக்குது, எடுத்து அபூ சுஃபியான கதையை முடிச்சிட்டா பெரிய வெற்றியாயிரும். எடுக்கும் போது மனசில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்லி அனுப்புனாங்க, எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை நினைவுக்கு வந்துச்சு. நல்ல சந்தர்ப்பம், ஆனால் கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, தன்னுடைய உணர்வை அடக்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு மதிப்பளித்து அதை ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கடுமையான சூறாவளி காற்றை அல்லாஹ் அனுப்பினான். கடுமையான சூறாவளி காற்று. அதனால் அவருடைய கூடாரங்கள், அவருடைய பாத்திரங்கள், அவருடைய ஒட்டகங்கள் எல்லாம் சிதறி பறந்ததை நான் பார்த்தேன். எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் பக்கத்துக்கு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க அபூ சுஃபியான் விளங்கிட்டாரு, யாரோ ஒரு புதிய ஆள் உள்ளுக்குள்ளே நடமாடுற மாதிரி தெரியுது, என்ன செய்யுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவருடைய கையை பிடிச்சிக்கிடுங்க என்பதாக சொல்லப்படுது. உடனே ஹுதைஃபா அவங்களும் என்ன செஞ்சாங்க, பக்கத்துக்கு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு, யார் நீ, யார் நீ, யார் என்னைய தெரியலையா, அப்படி அவங்களோட உள்ள ஒரு ஆள் மாதிரி ஆயிட்டாங்க. பிறகு கடைசியில் வேகமான காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் சிதறி அடித்து ஓட ஆரம்பித்தாங்க. கூட்டம் கூட்டமாக ஓடுனாங்க. அந்த இரவோடு இரவாக அல்லாஹ் துரத்தினான் அவர்களை. இவங்க ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சுபச்செய்தியை சொல்கிறதுக்காக வேகமாக வந்தாங்க. திரும்பி வர்ற வழியில் அவர்கள் 20 குதிரை வீரர்களை சந்திச்சாங்க. அவங்க இந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய நபி இடத்துல போய் சொல்லிருங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்துட்டான், எதிரிகளை அல்லாஹ் புறமுதுகிட்டு ஓட செய்து விட்டான். அதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்தில் சொன்னால், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச உதவியை நினைச்சு பாருங்க. உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் ஜாஅத்கும் ரீஹும் வ ஜுனூதுல் லம் தரௌஹா. புயல் காற்றை அனுப்பி நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத பெரும் படையை இறக்கி, மலக்குமார்களை இறக்கி இவங்களை அடித்து விரட்டி இருக்கிறான். இதை நினைத்து நீங்கள் அல்லாஹுக்கு சுக்ர் செய்யுங்க. எவ்வளோ கஷ்டமான நிலையிலிருந்து ஒரு பெரிய தியாகம் செஞ்சீங்க, தயாரானீங்க. அல்லாஹ் முடிவை யாருக்கு வெற்றியாகி கொடுத்தான்? நபிசாசத்துக்கு, சஹாபாக்களுக்கு. இந்த சஹாபி திருப்பி படையில் போய் நபிசாசத்தோட செய்தியை சொல்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒன்றும் தெரியலை. இங்கே புயல் காற்று அடித்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒரு அகலி தான் நடுவில், இந்த பகுதியில் இருக்கிறவங்க சலாமத்தாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதே தெரியலை. இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ குளிர் தெரியுது. போகிறாங்க, பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறாங்க, துஆல இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே சைக்கினை செஞ்சார்கள். ஹுதைஃபா கிட்ட வாங்க, தன்னுடைய போர்வையால் அவரை போத்தி விட்டாங்க.
ரசூல்லா காலிலேயே கண்ணத்தை வச்சு படுத்து தூங்கிட்டாங்க. நபிசான் தொழுது முடித்த பிறகு இந்த தகவலை சொன்னாங்க. இப்படி பார்த்தேன் யார சொல்ல, இப்படி நடப்பு என்பதாக அல்லாஹ்க்கு சுக்குர் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம், ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், நெருக்கடி, இது போன்ற நெருக்கடியான கட்டம் வந்துவிட்டால் அல்லாஹ் பக்கம் முன்னோக்கி தொழுகையில் ஈடுபட்டுருவாங்க. சஹாபாக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆனிலேயும் இந்த உம்மத்துக்கு அதை தான் கற்றுத் தருகிறான். உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையா, கஷ்டமா, தொழுகையை சரி செய்யுங்க, தொழுகையில முன்னோக்குங்க. உங்க பிரச்சனை என்னிடத்துல சொல்லுங்க, நான் உங்க பிரச்சனை கொடுக்கிறதும் அல்லாஹ் தான், தீர்ப்பு வைப்பவனும் அல்லாஹ் தான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. எல்லா கட்டத்துக்கும் முன்மாதிரி இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நபிசாசம் வாழ்க்கையில் இருக்குது. அதனால யாரு நபிசாசனத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக, ரோல் மாடலாக யார் எடுப்பா? அல்லாஹ் அதையும் சொன்னான். எல்லா முஸ்லீம்களும் நபிசாசனத்தை தன்னுடைய முன்மாதிரி எடுக்க மாட்டாங்க. யார் எடுப்பார்கள் என்றால், லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை யார் உண்மையிலேயே என்னுடைய ரப்புன்னு நம்புறாங்களோ, வல் யௌமல் ஆஹிர், மறுமை நாள் ஒன்று இருக்குது, சத்தியமா அந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை பத்தி விசாரணை இருக்குதுன்னு யார் நம்புகிறார்களோ, வதக்கரல்லாஹ கசீரா, அல்லாஹ்வை அதிகமாக யார் நினைவு கூறுகிறார்களோ, இந்த 3 தன்மை உள்ளவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுப்பாங்க. இதுல பலகீனம் இருக்குது, இதுல ஏதாச்சும் ஒன்று இல்லைண்டா கூட அதெல்லாம் அவங்க சரி, அவங்கெல்லாம் சஹாபாக்கள், ஏதோ தொழுதா பத்தாதா சில காரியங்களை செஞ்சுட்டு திருப்தி அடைஞ்சிரும். ஆனால் துனியாட விஷயத்த நம்ம திருப்தி அடைய மாட்டோம். எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாது, இன்னும் இதை டபுள் ஆகணும், இது எப்படி மல்டி ஆக்கலாம், இதில் எதில் போட்டால் என்னுடைய பிஸ்னஸ் பெருசாக ஆகும் என்று துனியா விஷயத்தை யோசிப்போம். ஆனால் அமல்கள் வந்து விட்டால் செய்கிற அமல்களை கொண்டு திருப்தி அடைகிறோமே, இது பெரிய ஏமாற்றம் என்று சொல்லப்படுது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு, இது ஒரு அஹ்ஸாப் என்று இந்த சூறாவினுடைய பேர் வைக்கப்பட்டது காரணம் அந்த சம்பவம் இதில் லேசாக சுட்டி காட்டப்படுறதுனால இந்த சூறாவுக்கு பேர் வந்துச்சு. இந்த சூறால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான். நபிசாசம் வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் பெண்கள் தான். உம்மஹாத்துல் மூமினின், அவங்க மூமின்களுக்கெல்லாம் தாயின்னு அல்லாஹ் பட்டம் கொடுக்குறான். மூமின்களுக்கெல்லாம் தாய்மார்கள் தான். எந்த அளவுக்கு தாயின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி இவங்களை யாரும் கல்யாணம் முடிக்க கூடாது. உம்மாவுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். தாயாக இருந்தாலும் பெண்ணுங்கிறதுனால அவங்கள்ட்டையும் வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுங்க, குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சலப்பல் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதை எப்படி டீல் பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது இந்த சூறால இன்னைக்கு ஓதப்பட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குற செலவு பணம் நமக்கு பத்தாது, அதனால கூட்டி கேட்போம். எல்லா பெண்கிட்டையும் உள்ளது தான், துனியாவுடைய ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அங்கே உண்மையிலேயே பஞ்சத்தில் இருந்தாங்க, உண்மையிலேயே கஷ்டத்தில் இருந்தாங்க. வீட்டில் 3 பேரைய பார்த்துருவாங்க, வீட்டில் அடுப்பெரியாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கஷ்டமான நிலையிலையும் கொடுக்கறது பத்தலேன்னு ஒரு ஆலோசனை பண்ணாங்க. பெண்கள் இருக்கிறாங்களே, தான் மட்டும் இந்த விஷயத்த சொன்னால் தனக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும், இருக்கிற எல்லா மணி மாதிரி இதில் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை நினச்சிட்டாங்க, வந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை வரட்டும் சேர்த்து எல்லா மனைவிமாரும் ஒரு வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. நபிசாச வீட்டுக்கு வரும்போதே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க போல. என்னான்னு பார்த்தா இந்த விஷயத்த சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு தர செலவு பண்ணும் போதாது, வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க நபிசாசலம், 12 மாதத்துக்கான செலவினத்தை கொடுத்துருவாங்க. நபிசலாசம் மனசில் கொஞ்சம் கவலை ஏற்பட்டுச்சு. எவ்வளோ பெரிய பொறுப்பு அம்மானிதை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், எவ்வளோ பெரிய வேலை என் மேலே இருக்குது, அல்லாஹ் தர்றதை பொருந்தி போகாமல் இருக்கிறாங்களே, ஒன்றும் கொடுக்காம இல்லையே, அல்லாஹ் என்ன அளந்திக்கிறானோ பொருந்தி போகணுமே. மனசில் கவலை வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்தில் திருப்பி பேசலை. இங்கே தான் விஷயம், ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்ம வார்த்தைகளை விட்டுடுறோம், நமக்கு சொல்லக்கூடாத வார்த்தையை விட்டுடுறோம், மனசை உடைக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லிடுறோம், பெரும் வருத்தப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் உடனே பேச மாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க, அமைதி தான் பதில். இந்த கட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் அவங்கள்ட்ட ஒதுங்கி இருந்தாங்க. முழு மதீனாவே சோகத்தில் இருந்துச்சு, முழு மதீனாவே அழுக. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தன் மகள் ஆயிஷாவும் இருக்கிறாங்க, அதில் உமர் ரலியல்லாஹு தன் மகள் ஹஃப்ஸாவும் உள்ளே இருக்கிறாங்க. இந்த சஹாபாக்களும் சோகத்தில், முழு மதீனாவும் சோகத்தில் இருக்குது. எந்த அளவுக்குன்னா நபிசாச தலாக்கு விட்டுட்டாங்கலாம் செய்தி பரவிருச்சு.
தலாக்கு விடலை. கடைசியில் அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கி தான் அல்லாஹாலா நசியத்து செஞ்சான். நபிசாச மனைவிமார், நபியை நீங்கள் உங்கள் மனைவிமாரை கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு 2ல் 1, 2ல் 1 எது வேணுமோ அதை தேர்வு செய்யலாம். நீங்கள் இன் குந்துன்ன துரிதினல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வ உஸர்ரிஹ்குன்ன சராஹன் ஜமீலா. அல்லாஹ் சொன்ன நபியை நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு உலக வாழ்க்கை, இங்கே உள்ள சுகம், இங்கே ஆடம்பரமான வாழ்க்கை இதான் வேணும்னு சொன்னால் வாங்க, நான் எல்லாம் உங்களுக்கு தர்றேன், வாங்கிட்டு என்னை விட்டு நீங்கள் போயிங்க. நீங்கள் நபியோட மனைவியாக இருக்க தகுதி இல்லை, நீங்கள் போயிடலாம், உங்களை அழகான முறையை நான் விட்டுடுறேன். அதாவது நம்மளால் ஒரு குடும்பம் நடத்துகிறோம், மனைவிக்கான ஹக்கை செய்யணும், சக்திக்கு உட்பட்ட அளவு ஹக்கை பூர்த்தி செய்யணும். அதை அவங்க சகித்து வாழ்ந்து வந்தாங்கன்னா பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கிறான் மறுமையில். இல்லை சகிக்கலை, அதனால் பிரச்சனை கஷ்டம்னு வந்தால் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான் இதுதான், வாழ வச்சா அழகாக வாழ வைங்க. தலாக்கை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் சொல்லும் போது இம்சாக்கும் பி மஅரூஃப் அவு தஸ்ரீஹும் பி இஹ்சான், வாழ வைத்தால் அழகாக வாழ வையுங்கள். நீதி நேர்மை, ஒருத்தருடைய மனசை புரிஞ்சு, அல்லாஹ் தான் மனுஷனை படைத்தான், மனிதனுடைய உணர்வையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுக்கு ஏற்றது தான் அல்லாஹ் சட்டத்தை ஏற்றிக்கிறான். அதனால சொல்கிறான், வாழ வச்சா அழகாக வாழ வைங்க. உங்களுக்கு முடியலையா அழகான முறையில் விட்டுருங்க. கொடுமை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பழி வாங்கிறது, கொடுமை செய்கிறது. என்னை விட்டு நீ வேறத்தை வாழ்ந்துடலாமா? விடக்கூடாது. இவளை என்னோட தான் கஷ்டப்பட்டு வாழணும், நானும் வாழ வைக்க மாட்டேன், யாருடையும் வாழவும் விட மாட்டேன் என்கிறத அல்லாஹ் ஹராம் ஆக்கிறான். நபிசாஸ்திக்கு அல்லாஹ் சொன்னான், வேணா அழகானவளை கொடுத்து விட்டுருங்க இவங்களை. ஒ இன் குந்துன்ன துரிதுன் அல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆஹிரா, உங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிரந்தர வாழ்க்கையில் பதவி அந்தஸ்தும் இது வேணும், சுகமான வாழ்க்கை எங்களுக்கு அங்கே வேணும், இங்கே உள்ளதை அல்லாஹ் தரதை பொருந்திக்கிறவங்க நிலைமையில் இருந்தால் ஃபஇன் அல்லாஹ அஅத்த லில் முஹ்சினாத்தி மின்குன்ன அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் உங்களுக்கு அழகான கூலி, மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட சிறந்த கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த 2 விஷயத்தில் எது வேணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக முதல்ல ஆயிஷாட்ட போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு விருப்பம் தந்திருக்கிறான், ஆனால் ஒரு விஷயம், இந்த 2ல் எதை தேர்வு செய்கிறதுங்கிறத உங்கள் உம்மா வாப்பாட்ட ஆலோசனை பண்ணி நீங்கள் தேர்வு செய்யுங்க, நீங்களாம் அவசர முடிவு எடுக்கக்கூடாதுன்னா. என்ன யா ரசூலல்லாஹ், இப்படி அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு துனியா வேணுமா அல்லாஹ் ரசூல் எது வேணும்? துனியா வேணும்னா தர்றேன், போயிடணும் என்னை விட்டுட்டு. அல்லாஹ் ரசூல் வேணுண்டாக்கா அல்லாஹ் என்ன தரணும், பொருந்தி வாழணும். இது உம்மா அப்பாட்ட கேட்டுச்சிங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹும் ரசூலும் வேணுமாங்கிறதுக்கு நான் உம்மா பாப்பாட்ட போய் மசூரா செய்வேனா? இதில் என்ன யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் வேணும், மன்னிச்சுக்கிடுங்க, அல்லாஹ் எனக்கு என்ன விதிச்சிருக்கான்னு பொருந்திக்கிடுவோங்கிற நிலைக்கு எல்லா மனைவிமாரும் வந்தான். ஆயிஷா நபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லா மனைவிமாட்டையும் போய் சொல்லாதியே, எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து செலவு பண்ண பத்தலைன்னு கேட்குறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ் இங்கே வந்து விருப்பம் கொடுக்குறான்ல 2ல் எது வேணுண்டு. இவங்களுடைய ஆசை என்னென்னா, எல்லா மனைவிமார்களும் துனியா தான் வேணும்னு சொல்லி போயிட்டா தேவையில்ல, நம்ம மட்டும் மனைவியாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ்க்கு சின்ன பிள்ளைகளோ சக்களத்தி பிரச்சனை எல்லா குடும்பத்தையும் இருக்காதான் சரி. இங்கே சக்களத்திலாம் இல்லை, இங்கே ரொம்ப ஆத்தா தங்கச்சி பொண்டாட்டி வச்சே சமாளிக்க இல்லை. என்னங்க, சகோதரிகளையும் மனைவியும் வச்சுமே சமாளிக்க முடியலை. அங்கே 10 மனைவிமார்கள். அல்லாஹ் தஆலா நசியத்து செஞ்சான். நபிசா சொன்னாங்க, ஆயிஷா ஒன்னட்ட நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் நான் எல்லா மனைவிட்டையும் சொல்லுவேன், இங்கே நான் குறை வைக்க மாட்டேன். நீதமாக நடந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அல்லாஹ்வுக்கு 10 உபதேசம் செய்கிறான் நபிசாசம் மனைவிமார்களுக்கு. அதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், மற்றவங்க செய்கிற அமலுக்கும் நீங்கள் செய்கிற அமலுக்கும் வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு கூடுதலான நன்மை, ஏன்னா நீங்கள் மற்ற பெண்கள் போல் கிடையாது, நீங்கள் உலக பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரி பெண்கள் நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மற்ற பெண் நீங்கள் வந்து அந்நிய ஆண்களுக்கு முன்பாக குழைந்து குழைந்து பேசாதீங்க. நபிசாசத்தை கேட்டு வீட்டுக்கு வருவாங்க, கணவர் இருக்கிறாங்களா, நபி இருக்கிறாங்களா என்பதாக ஏதாவது கேட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட மகரமான ஆண்கள்கிட்ட பேசுகிறத போல் குழைந்து குழைந்து பேசாதீர்கள். ஃபலா தஹ்தான பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கவுலம் மஅரூஃபா. இப்போ என்னாகும், எதிரில் வந்த ஆள் அந்நிய ஆள், அவர் உள்ளத்தை சபல என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய குரலில் கூட வசீகரம் இருக்குது. அல்லாஹ் பெண்ணை வந்து பெண்ணுடைய எல்லாத்தையுமே அல்லாஹ் அழகாத்தான் படைச்சிருப்பான். அவளுடைய முடியில், அவளுடைய நிறத்தில், அவளுடைய கண்ணில், அவளுடைய குரலில், அவளுடைய எல்லாத்திலையும் அல்லாஹ் கவர்ச்சியை வச்சிருக்கிறான். அதனால தான் அவள் முழுமையாக அந்நியங்களுக்கு முன்னாடி மூடும்படி சொல்லப்பட்டது. எதுக்குன்னு சொன்னால் பின்னால் வரக்கூடிய பெரிய ஃபித்னா இருந்து பாதுகாக்கத்தான். ஆனால் ரசூல்லா மனைமாருக்கு அல்லாஹ் சொன்னால் குழஞ்சி குழஞ்சி பேசாதீங்க. இப்போ ரசூலோட மனைமார்களுக்கு மட்டுமா இது?
அல்லாஹ் அவங்களுக்கு தானே சொல்லியிருக்கிறான், மற்ற பெண்களுக்கெல்லாம் இல்லையா? அவங்களுக்கே சொல்லியிருக்கிறான். அவங்க உம்மாமாரு, உம்மாவுக்கு என்ன சொல்லப்பட்டிக்குதோ அதுதான் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதான் சட்டம். அண்ணி உங்களுக்கு முன்னாடி குழஞ்சி பேசக்கூடாது. வீட்டில் ஆம்பளைங்க இல்லை வந்து கேட்குறாங்க, வீட்டுக்காரர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லணும்? நபிசாசனம் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னாங்க, வாயில் துணியை வச்சுக்கிட்டு குரலை மாற்றி பேசணுமா. இல்லை அவங்க வெளியே போயிட்டு வாங்க எப்படி சொல்லணுமா. வேறு எப்படி சொல்லக்கூடாது? வாங்கலேன், உட்காருங்களேன், யார் நீங்கள் எங்கேருந்து வரிய, சாதாரணமாக அப்பாவித்தனமாக பேசிடுவாங்க. ஆனால் எதிரில் உள்ளவங்களுடைய சூழ்நிலை அவங்க தெரியாது. பிரச்சனையின் ஆரம்பம் அங்கே தான். குலைந்து பேசுவதே அல்லாஹ் தடை செய்கிறான். கண்ணிமிக்க அல்லாஹ் அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி பர்தாவுடைய விஷயத்தை இந்த சூறால் அல்லாஹ் இறக்கி வச்சான். குறிப்பாக நபிசாசம் மனைவிமாருக்கு சொல்கிறதோட முழு உம்மத்துக்கும் சொன்னான், நீங்கள் அறியாமை காலத்தில் அலங்கரித்து ரோட்டில் திரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரோடுகளில் திரியக்கூடாது. உங்களுடைய அலங்காரத்தை மறைத்து கொண்டு வெளியே போக வேண்டிய நிர்பந்தம் வந்தால் உங்களை முழுமையாக மூடிக்கொண்டு நீங்கள் வெளியில் போங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருங்கிற ஒரு கட்டளையும் அல்லாஹ் சொன்னான். கர்ண ஃபீ புயூத்திகுன்ன, வீட்டுக்குள்ளே இருங்க. இருந்து என்ன செய்கிறது? முழு உலகத்தை உட்காந்து வேடிக்கை பார்க்குறதா? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் எல்லாரும். என்ன செய்கிறாங்க? முழு உலகத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வீட்டுக்குள்ளேருந்து என்ன செய்யணும்? வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, வீட்டில் இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? வத்குர்னமா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, வீட்டில் இருந்து வீட்டு தாலீம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வீடை மதரசாவாக மாற்றுங்க, வீட்டை கல்விக்கூடமாக மாற்றுங்க. வீட்டில் அல்லாஹையும் மறுமை நாளை பற்றியும் எந்த வாழ்க்கைக்கு நீங்கள் போகிறீங்களோ அதை தயாரிப்பு செய்கிற இடமா வீட்டை மாற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நபிசாசம் மனைவிமார்களுக்கு இது சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் எப்படி ஆகணும்? நபிசாசனம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் ஒரு மஸ்ஜிதை போல் ஆகணும். இஜாலு புயூத்தக்கும் மசாஜிதா, உங்கள் வீடுகளை மஸ்ஜிதை போல் ஆக்குங்க. மஸ்ஜிதை போலன்னு சொன்னால் மினாரா கட்டி மைக் செட்டை மாற்றி பாங்க சொல்கிறது இல்லை. மஸ்ஜிதுன்னு சொன்னால் மஸ்ஜிதில் என்ன அமல் நடக்குமோ, தொழுக, திக்ரு, வர்றவங்களை கண்ணியப்படுத்துறது, கிராம் செய்கிறது, மன்னிக்கிறது, இந்த 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 சூழ்நிலை வீடுகளில் உண்டாகணும். இது எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய அமல் எதுன்னு சொன்னால் வீட்டு தாலீம், அல்லாஹுவை பற்றியும் நபிசலாசை பற்றியும் படிக்கப்படணும். பாருங்கள், 3 வேளை சாப்பிட்றோம், சாப்பாடு இருக்குதே நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். பசியை போக்கும், உடம்புல சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியை வச்சு எல்லா வேலையும் நம்ம செய்வோம், அமல் செய்வோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கல்புக்கான சாப்பாடு, நம்ம உள்ளத்துக்கான சாப்பாடு, ஈமானுக்கான சாப்பாடு எது என்று சொன்னால் அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் மறுமை நாளை பற்றி சொர்க்க நரத்தை பற்றி அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க உள்ளத்தை ஈமானில் புத்துணர்ச்சி உண்டாகும், ஒரு சக்தி உண்டாகும். அதை கொண்டு அமலெல்லாம் லேசாகும், அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க லேசாகும். அதனால் வீட்டு தாலிமை நபிசாசம் மனைவிக்கு அல்லாஹ் சொன்னான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியினுடைய நிக்காஹை பற்றி சொல்லப்பட்டுச்சு. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள். அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவருக்கு அவங்களுடைய வாழ்க்கை செட் ஆகலை, அவர் தலாக் சொல்லிட்டார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் எண்ணம் இருந்துச்சு, தன்னுடைய மாமி மகள் ஸைனபை நிக்காஹ் செய்கிறதுக்கான ஆசை இருந்துச்சு. ஆனால் அல்லாஹு தாலா, ஆனால் மக்கள் என்ன பேசுவாங்க, தன்னுடைய மருமகளை இவர் முடிக்க போகிறான்னு பேசிடுவாங்களே. ஆனால் ஸைது மகன் கிடையாது, வளர்ப்பு மகன் தான். வளர்ப்பு மகனை அரபுகள் சொந்த மகனை போல நினச்சாங்க. சொத்துல பங்கு கொடுக்கறது, மருமகளாக நினைக்கிறது, அவங்களுடைய மகளை பேரம்பேத்தியாக எடுக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் உடைச்சிட்டான். நீங்கள் பெத்த புள்ள மட்டும்தான் உங்கள் புள்ள. நீங்கள் எவ்வளோ தான் வளர்ப்பு புள்ள, எவ்வளோ நீங்கள் காசு கொடுத்து பச்சை புள்ளையிலேருந்து எடுத்து வளர்த்தாலும் அந்த புள்ள சொந்த பிள்ளையாக ஆகாது. அது அல்லாஹ் சொன்னான். அதனால் அவள் உங்களுடைய மருமக கிடையாது ஸைனபு, உங்களுக்கு மாமி மக மச்சி தான். அவங்களுடைய இதான் முடிஞ்சிட்டா நிக்கா செய்யலாம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆர்வம் இருந்துச்சு, சொல்லிவிட்டாங்க, தூது சொல்லி விட்டாங்க, நான் உன்னை நிக்கா செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி. இப்போ அந்த பெண்ணு யோசித்தாங்க, அல்லாஹ்வுடைய நபிக்கு மனைவியாக இருக்க நான் தகுதியா, எனக்கு அந்த தகுதி இருக்குதா? சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட்ட மசூரா பண்ணி சொல்கிறேன். நான் யார்ட்டங்க மசூரா செய்ய போகிறேன்னாங்க, அல்லாஹ்ட்ட மசூரா செய்கிறேன்னா எந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட அல்லாஹுடைய தொடர்பு இருந்திருக்கும். யார்ட்டையும் மசூரா செய்யறேன்னா அல்லாஹ்ட்ட மசூரா செய்ய. அல்லாஹ்ட்ட மசூரா செய்கிறது என்று சொன்னால் நபிசாசம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, இஸ்திகாரான்னு சொல்லி, சலாத்துல் இஸ்திகாரா, ஏன்னா துவாவுல் இஸ்திகாரா. 2 ரக்காத் அதுக்காக தொழுது இந்த துவாவை கேளுங்க. இந்த விஷயம் செய்யலாமா வேணாமா, ஒரு ஆகமான விஷயம், ஒரு பிஸ்னஸோ ஒரு நிக்காஹோ, இதை முடிக்கலாமா வேணாமா, இதில் நன்மை இருக்குதா தீமை இருக்கா நமக்கு தெரியாது.
அப்போ அல்லாஹ் இடத்துல எது நன்மையோ அதை கேட்டு நீங்கள் வாங்கணும், தீமையாக இருந்தால் அதை விட்டு அல்லாஹ் காப்பாற்றணும்னு சொன்னால் இஸ்திகாரா துஆவை சஹாபாக்களுக்கு நபிசாசை கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அத்தஹியாத்தை சூறாக்களை எப்படி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஓதி தந்தார்களோ, மனப்பாடம் செஞ்சு கொடுத்தாங்களோ, அதுபோல் இஸ்திகாரா துஆவையும் நபிசாசை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாட்ட மசூரா செய்கிறதுக்கு இந்த துஆ இதை கொண்டு நீ கேளுங்க. அந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அல்லாட்ட இஸ்திகாரா செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ்வே வலியாக இருந்து அந்த ஜைனபுக்கு ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு கொடுத்தான். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, நாமே உங்களுக்கு நிக்கா செய்து தந்து விட்டோம் ஜைனபை. ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த சக்கலதிகளுக்கு மத்தியில் பேச்சு வரும், இடைக்கடையில் ஒவ்வொரு பெருமையை பேசுவாங்க. நான் யார் தெரியுமா, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, இப்படி பேச்சு வரும்போது இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் கல்யாணத்தையெல்லாம் உங்கள் அப்பா அம்மா நடத்தி வச்சாங்க, என் கல்யாணத்தை அல்லாஹ் வானத்திலேருந்து நடத்தி வச்சான், அல்லாஹ் நடத்தி வச்சான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நபிசாசம் குடும்பத்தினுடைய அந்த நிக்காகை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லிட்டு இந்த விஷயத்தை அல்லாஹ் உடைச்சான். வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக முடியாது. இந்த சூறாவுடைய ஆரம்பத்துலேயும் அல்லாஹ் இதை பற்றி சொல்லியிருந்தான். அதாவது சில பேர் தலாக்கான பிறகு பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, கணவர் தலாக்காயிருச்சு, பிள்ளை இருக்கிறாங்க, இந்த புள்ள 2 பேருக்குமே சொந்தம். தாய் அபகரிச்சிடுறது, பார்க்க விடுறது இல்லை, செலவு பண்ண வாங்குறது இல்லை, இது அநியாயம். இது மிகப்பெரிய அநியாயம். இப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை பிரிக்க உரிமை, கணவன் மனைவி பிரிகிறதுக்கு சரியத்தில் இடம் இருக்குது, பிள்ளையை யாராலையும் பிரிக்க முடியாது. சில பேர் பிரிச்சுட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா, அவங்க வேற கல்யாணம் முடித்த பிறகு அந்த பிள்ளைக்கு வாப்பாவாக இவரைத்தான் அறிமுகம் செய்கிறாங்க. இது அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். அந்த பிள்ளைக்கு யார் தகப்பனோ அவன் தான் மறுமையிலையும் அவன் பேரை சொல்லி தான் அல்லாஹ் கூப்பிட போகிறான். தகப்பனை மாற்றி சொல்கிறத பெரும் பாவமாக கருதப்படுது. அல்லாஹ் ஒருத்தனை தகப்பனாக்க அதை மாற்ற யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த பிள்ளைக்கு அவன் தான் வாப்பா. அதே அல்லாஹ் இந்த சூறாவில் சொன்னான். நபிசாசத்துக்கு அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக மருமகளாகவும் ஜெய்னப் ஆக முடியாது, அதே மாதிரி ஜெயிது உங்களுடைய மகனாகவும் ஆக முடியாது, அதனால சொத்துல பங்குங்கிறதும் வராது அவங்களுக்கு. இந்த விஷயங்கள் சொல்லிட்டு ஜைனப் ரலியல்லாஹு தான் நிக்காஹில் நடந்த ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லித்தரான். ஒரு வலிமாவில் நடந்த ஒழுக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு சின்ன வீடு, சஹாபாக்கள் அந்த கல்யாணத்தை தான் விசேஷமாக நபிசாசம் செஞ்சாங்க. விசேஷம்னு சொன்னால் நம்மளை மாதிரி கல்யாணமாக கற்பனை செய்யவானா, கொஞ்சம் விருந்து கூட போட்டாங்க. சின்ன வீடு, 10 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார முடியும். 10 பேராக சாப்பிட்டுட்டு வெளியே போயிடணும். அப்போது நபிசாசத்துல நிக்காஹில் அன்னைக்கு தான் கல்யாணத்தில் அன்னைக்கு தான் கறி போட்டு வலிமா கொடுத்தாங்க நபிசாசம். மற்ற கல்யாணங்கள்லாம் கறி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. அப்போ கறி விருந்து கொடுத்ததுனால சஹாபாக்கள் அதிகமான பேர் வந்து நிற்கிறாங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணக்காரோடு கொஞ்சம் சிரித்து, கொஞ்சம் நம்மளை மாதிரி அரட்டடிக்க மாட்டாங்க சஹாபாக்கள், சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதையே அல்லாஹ் ஆயத்திறக்கி சொல்லிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபிய்யி இல்லா அன் யுஅதன லக்கும். முதல் விஷயம், விருந்துக்கு அழைச்சா தான் போகணும். விருந்துக்கு அழைப்பில்லாம் போகக்கூடாது. எவ்வளோ ஒழுக்கம் சரியத்தை சொல்லப்பட்டுக்குது. எங்கள் தெருவில் எங்கெல்லாம் கூப்பிட்ருப்பாக, எங்கிட்டுக்கெல்லாம் வராமல் இந்திப்பாகளா. என் ஃப்ரெண்டு விட்டு கல்யாணம், சகனுக்கு ஆள் தேவைப்படும், வா மாப்பிள்ளை போய் சாப்பிடுவோம். ஹராமு சாப்பிட்றது. இப்படியெல்லாம் சாப்பிட்டு வந்து தொழுவுறோம், துவா செய்கிறோம், எப்படி கபூல் ஆகும்? இது ஒரு வகையான திருட்டுத்தனண்டே சொல்லப்பட்டு ஹதீஸில். யார் கூப்பிடப்பட்டாங்களோ அவங்க மட்டும் தான் போகணும். வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை கூப்பிட்டா இருக்க பிள்ளையெல்லாம் அள்ளிட்டு போயிடக்கூடாது. கேட்கணும், பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வரலாமா, நாங்கள் மட்டும் வர்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபி வந்து கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் விருந்துக்கு சாப்பிடுவாங்க. சாபி போனாங்க. நபிசாசனம் 4 பேரை கூட்டிகிட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் பார்க்க ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. இப்போ நபிசாசனம் பார்த்தாங்க, நம்ம 4 பேர் தான் கூப்பிட்டுருக்குறாங்க, இவர் 5வது ஆள், இவர் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? சரி வாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் எங்கள் 4 பேரை கூப்பிட்டீங்க, எனக்கு ஒரு விருந்தாளி வந்துடுச்சு, அவரையும் அழைச்சிட்டு வந்துடலாமான்னு கேட்டாங்க. சொன்னால் தாராளமாக யார சொல்லலாம், உங்களுடைய விருந்தாளி எனக்கு விருந்தாளி தான் சொல்லி விருந்து கொடுத்தேன். இப்படி அனுமதி கேட்கணுங்கிறத நபிசாசை கற்றுக் கொடுக்குறான். அனுமதி இல்லைன்னா போகக்கூடாது. அதுக்காக கோச்சிக்கவும் கூடாது, நம்மளை கூப்பிட மாட்டேன்ட்டாரு, எல்லா பிஸிலையும் எல்லாம் மறக்கத்தான் செய்வாங்க. அதை ஒரு காரணம் காட்டி சண்டை போடுறது, உறவை முறிக்கிறது, பழி வாங்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம பகுதியில் நடக்குது. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கிறோம். அதில் பறக்கத்தே இருக்காது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் சொந்தத்தை முறிக்கிறது. இப்போ அல்லாஹ் சொன்னால், உங்களுக்கு விருந்து சாப்பிட போனீங்கன்னு சொன்னால் அங்கே உட்காந்து அரட்டடிக்காதீங்க, சாப்பிட்டீங்கன்னா போயிருங்க. ஃபைதா தைம்தும் ஃபந்தஷிரு வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ். அங்கே உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காதீங்க. இதனால் என்னாகும், அந்த விருந்து கொடுத்த மாப்பிள்ளைக்கு மனசுக்கு கஷ்டமாயிருக்கு. இன்னதாலிக்க கான யுதின் நபிய ஃபயஸ்தஹி மின்கும். அந்த வீட்டுக்காரர் மாப்பிள்ளையாக இருப்பார், சொல்ல வைக்கப்படுவாங்க, போங்கப்பா எல்லாருன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, மாப்பிள்ளையே கடத்திட்டு போயிடறான்.
மாப்பிள்ளை என்ன செஞ்சிடாங்க, முதல் இரவு துவாவுடைய நாள், அங்கேயும் அவங்க ஏக்கத்தோடு இருப்பாங்க, இவங்களும் ஏக்கத்தோடு இருப்பாங்க, அந்த வீட்டுக்காரங்களும் உட்காந்துப்பாங்க சேர்த்து விட்டுட்டு போயிடலான்ட்டு. இந்த நேரத்தில் நண்பர்கள் அல்ல, அவர்களெல்லாம் விரோதிகள். யார் அந்த முதல் இரவில் கணவன் மனைவி சேர விடாமல் நேரங்களை கடத்துவாங்களோ, அல்ல அந்த ஆளை கடத்திட்டு போய் சாபத்தில் கொண்டு வந்து விடுவாங்களோ, இவங்க அந்த குடும்பத்தாருடைய சாபத்தை பெற்றுக்கொள்வாங்க. கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் அது பாதிப்பை உண்டாக்கும். நல்லா பாதுகாப்பானாக. அந்த மாதிரி நிறைய நடக்குது. உண்மையான நண்பன் யார் என்றால் அவனுடைய உணர்வை மதித்து உடனடியாக வீட்டுக்கு அனுப்புகிறவன் தான், அவன் தான் நண்பன். இன்றைக்கி நம்ம நண்பன் யாரை வச்சுக்கிறோன்னா சைத்தானை தான் நண்பனை வச்சுக்கிறோம். நம்மளை குழியில் கொண்டு போய் தள்ள போகிறவன், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்குறவன் தான் நண்பனாக்கி வச்சுக்கிறோம். அல்லாஹ் அந்த ஒழுக்கத்தை குரானில் சொல்லித்தரான். அந்த மாதிரி போனீங்கன்னா சாப்பிட்டா வெளியாகிருங்க, அந்த வீட்டுக்காரங்க சொல்ல வெட்கப்படுவாங்க என்பதாக அல்லாஹ் அதை சொல்லிட்டு, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோட, நபிசாசம் மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, நமக்கு உம்மா தான், மஹரம் தான், ஆனாலும் அவங்க உங்களை பெத்த உம்மா கிடையாது. அதனால் முகம் கொடுத்து நேருக்கு நேர் பேசாதீங்க. நீங்கள் அந்த நபீன மனைவி இடத்துல போய் மசாயில் சட்டங்கள் கேட்க போனாலோ, ஏதாவது சாமானுவை கேட்கணும் உங்கள் வீட்டுக்கு போனாலும் கூட, ஃபஸ்ட் அலுஹுன் நமிம் வரா ஹிஜாப், மரப்புக்கு பின்னாடி இருந்து பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். கல்யாணக்காரோடு வந்துட்டால் கலப்படம் ஏற்பட்டுரும். பொம்பளைங்க எல்லாரும் பொண்ணாயிருவாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்டா எல்லாம் பட்டு போய் எடுத்துட்டு பொண்ணாயிடுறது. இப்போ சகம்பரத்தைன்னு சொல்லிட்டு ஆம்பளை பொம்பளை கலப்படம் ஆயிடுது. ஆம்பளையும் எப்படா நம்ம அங்கே போய் வாங்கி கொடுக்கறதுக்கு அங்கே போய் மெயினில் போய் நின்றுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனால் பெரும் விபரீதங்கள் குடும்பத்தில் ஏற்படுது. அல்லாஹ் அங்கேயும் எல்லை போடுறான். பார்த்து பருதாக்கு பின்னாடி இருந்து தான் இந்த வேலையெல்லாம் நடக்கணும். பெரிய ஆபத்து நம்ம பாதுகாக்க அல்லாஹ் இவ்வளோ ஏற்பாடுகளை செய்கிறான். இன்றைக்கி இதெல்லாம் உடைக்கக்கூடிய மீடியா வந்துருச்சு. நீங்கள் என்ன பருதா போட்டு மரப்பை போட்டு மூடி வச்சாலும் சைத்தான் பார்த்தான், நீங்கள் மரப்பை போட்டு தானே மூடிவிய, ஃபோனை தந்துடுறேன், இப்போ என்ன செய்விய, யாரையும் பார்க்கலாம். அப்பையும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான், மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அந்த ஈமானி உணர்வை நம்ம உண்டாக்கி கொள்ளணும். பெரும் குழப்பங்களில் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பமும் சிக்கி தவிச்சிட்டு இருக்குது. அல்லாஹ் இந்த நிலைமை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. எல்லாருடைய குடும்பங்கள்லையும் நிம்மதியான, சந்தோஷமான, அமைதியான சூழலை உண்டாக்கி தருவானாக. அதுக்கு எதெல்லாம் காரணிகளாக இருக்குதோ, குடும்பத்தின் நாசத்தை உண்டாக்குவதற்கு, குறிப்பாக எந்த மீடியாவின் காரணமாக இன்றைக்கி ஒவ்வொரு வீடும் நரகத்தின் படுகொலியாக இருக்குதோ, அந்த மீடியாவை விட்டும் அல்லாஹ் முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக. ஆஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.